உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். மூணு 11/2015 ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சப்தமி திதி பகல் 10:18 வரை, பின்பு அஷ்டமி. பூச நட்சத்திரம் இரவு 10:53 வரை, பின்பு ஆயில்ய நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, குரு சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பண வரவுகள் நன்றாக இருந்தாலும் 4இல் சந்திரன் 7இல் சூரியன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை தருவார்கள் என்பதனால் மற்றவர்களை அனுசரித்து செல்வது, நிதானத்தோடு செயல்படுவது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் சந்திரனும் 6இல் சூரியனும் சஞ்சரிப்பதால் நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பாராத வகையில் சாதகமான பலன்கள் ஏற்படும். தொழிலில் லாபங்கள் இருக்கும். அரசு வழியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் சந்திரன் சாதகமாக அமையப்பெற்று 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு நல்ல பதவி ஒன்று வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. கடக ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் வலுவாக அமையப்பெற்று 3இல் ராகுவும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக மேன்மைகள் இருக்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருப்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிம்ம ராசினியர்களே, சூரியனானவர் 3இல் இருப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் ஒரு புறம் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் நிதானத்தோடு இருப்பது, கோபத்தை குறைத்துக் கொள்வது, மற்றவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசினியர்களே, சனியானவர் 3இல் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத தன வரவுகால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். தொழிலில் லாபங்கள் இருக்கும் என்றாலும் 2இல் சூரியன் இருப்பதால் கோபத்தை குறைத்துக் கொள்வதும் நிதானத்தோடு செயல்படுவதும் மிக மிக நல்லது. துலா ராசினியர்களே, 10ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் செவ்வாயும் குருவும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் முழுமையாக விலகி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. விருச்சிக ராசினியர்களே, 10ஆம் வீட்டில் செவ்வாயானவர் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் எல்லா வகையிலும் சாதகமான பலன்களை அடைவீர்கள். 2 நாட்களாக 8இல் சஞ்சரித்த சந்திரன் இன்று முதல் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பும், உத்தியோகத்தில் மேல் அதிகாரியிடம் நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது.